பாராட்டி நம்ம பிஆர் இருக்கார், அவர் எங்கே இருந்தாலும் விட மாட்டார் நம்மளை. ஸோ கொஞ்ச நாள் அவருக்கு தப்பிச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி ஜெயபிரகாஷ் அவருடைய பையனுடைய படம்ன்றது ஒரு முக்கிய காரணம். அவர் நடிச்சிருக்கிற படம்ன்றதுக்காகவும் ஜேம்ஸ் வசந்தன் இசை என்பதற்கான அவர் அனைவரும் இணைந்து வெளியிட்டு மகிழ்கிறார்கள். நான் நடித்த படங்கள் போன வருடத்துலலாம் நீங்கள் கொடுத்த ஆதரவில் இந்த வருஷம் எனக்கு வந்து நிறையா கமிட்மெண்ட்ஸ், நிறையா ப்ரொஃபஷனல் கமிட்மெண்ட்ஸ், நிறையா படங்களில் நான் வந்து நடிச்சுட்டே இருக்கிறதுனால இந்த படங்களில் வந்து என்னால் கலந்துக்க முடியல. அதனால் தொடர்ந்து எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு, சின்ன படங்கள் பெரிய படங்கள் இல்லாமல் அனைத்து படங்களுக்கும் தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவுனால தான் நாங்கள்லாம் வந்து இன்றைக்கி இருக்கோம். அதனால் முதற்கண் உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையை நான் வந்து பயன்படுத்திக்கிறேன். ரெண்டாவது, இன்னைக்கு வந்து எடுத்த உடனே வந்து ஒரு பிரபஞ்சம் வந்து எனக்கு ஒரு விஷயம் சொன்ன மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு வந்து மன்சூர் அலிகான் சார் இந்த ஆல் பாஸ் திரைப்படத்துக்கு கரெக்டாக அந்த ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிருச்சு அப்படி தான் சொல்லணும். ஏன்னா எல்லா திரைப்படத்துலேயும் வந்து ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஆடியோ லான்ச்சில் நடக்கும். இன்றைக்கி வந்து அவர் பேசுனது உங்களுக்கு வேணால் வந்து ஒரு இல்லை பொதுமக்களுக்கு ஒரு கண்டென்ட்டாக இருக்கலாம், எல்லாருமே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தீங்க. ஆனால் சாருடைய ஆதங்கத்தை வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த இடத்துல நான் வந்து அவருக்கு வந்து ரிப்ளை கொடுக்கறதுக்கு நான் ஒரு இடத்துல இல்லை, அதாவது வந்து அவருக்கு வந்து ஒரு ஆன்சர் பண்ணுற இடத்துல நான் இல்லை. ஆனால் நான் இப்படி யோசிக்கிறேன் இந்த விஷயத்த. நானும் இந்த ஆதங்கத்தை நிறைய இடத்துல நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக பல நேரத்தில் வந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்மளுடைய கேரக்டர் வந்து ஒரு ஆர்க்கே இல்லாமல் முடிஞ்சிரும், இல்லைன்னா வந்து இருட்டடிக்கப்பட்டுருவோமோ அப்படிங்கிற மாதிரிலாம். ஒரு உதாரணத்துக்கு கோமாளி அப்படிங்கிற திரைப்படத்தில் நான் இது சில மேடைகளில் நான் சொல்லலை, ஆனால் ஒரு சில பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். கோமாளி அப்படிங்கிற திரைப்படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் ஆர் ஏதோ ஒரு ப்ரெஸ் ஷோவோ ஏதோ ஒன்று, அதில் வந்து நான் இன்வைட் பண்ணி 1 மணி நேரம் வீட்டில் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை வீட்டுக்கு வர சொல்லி மேக்கப்லாம் போட்டு ஹேர்லாம் பண்ணி சாரீலாம் ட்ரேப்லாம் பண்ணிவிட்டு நான் போகிறேன். அங்கே போனால் வேல்ஸோடைய அந்த ஸ்கூல் ஆர் காலேஜ் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில் ஒரு கடைசி ரோக்கு முன்னாடி ஒரு 2 ரோ முன்னாடி எனக்கு வந்து ஒரு இடம் கொடுத்து என்னை உட்காத்தி வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு தவறு தான், அவங்க வேணும்னு அதை பண்ணலை, ஆனால் அது வந்து நடந்துருச்சு அந்த மாதிரி. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. நம்ம வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நம்ம பண்ணியிருக்கோம், ஆனால் நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம வந்து உட்காத்தி வச்சுட்டாங்களே. ஏன்னா மேடைக்கு நான் கூப்பிடவும் இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன், சரின்னு சொல்லிட்டு என்னோட டிரைவருக்கு ஃபோன் பண்ணி வண்டி எடுத்துருப்பா நான் வந்துடுறேன் வெளியில அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில வந்து அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா இன்னைக்கு அதை விட அதுக்கப்புறம் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ஈகா தேட்டர்ல நான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கேன் அந்த படத்தை. என் பக்கத்துல வந்து 2-3 லேடிஸ் உட்காந்துருந்தாங்க. என்னோட சீன்லாம் வரும்போது அப்படியே என் கையை பிடிச்சிட்டு அந்த அம்மா வந்து கரன்னு அழறாங்க அப்படியே. அப்போ வந்து நான் யோசிச்சேன், பிரபஞ்சம் வந்து நமக்கு ஏதோ ஒரு இடத்துல நம்மளை இருட்டடிப்பு செஞ்சாலும் காலம் கடந்து இன்னைக்கும் வந்து எத்தனையோ பேர் கோமாளி அப்படிங்கிற திரைப்படத்தை சொன்னா என்ன சொல்லுவாங்க. இன்னைக்கு காலையில் நான் வந்து ஒரு ரேஷன் கார்டுக்காக ஒரு ரேஷன் கடைக்கு போயிருந்தேன், ஒரு சின்ன சேஞ்சுக்காக. அந்த இடத்துல கூட அந்த கோமாளி படத்தை வந்து சொல்றாங்க. அப்போ என்ன நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ஆர்டிஸ்டுக்கு எங்க நம்ம இருட்டடிப்பு இந்த இதுக்குள்ள நடந்தாலும் ஒரு இடத்துல நமக்கு வந்து இருட்டடிப்பு நடந்தாலும் நம்மளுடைய ஒவ்வொரு கதாபாத்திரமும் காலம் கடந்து நிற்கும். அதனால வந்து அந்த ஆர்கானிக்கா மக்கள் மத்தியில நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வாக்கு அப்படிங்கிறது யாருமே இருட்டடிப்பு செய்யவே முடியாது. பிரபஞ்சம் அதை வந்து பார்த்து கொள்ளும். இதை வந்து நம்ம பாசிட்டிவா சார் நீங்க வந்து வருத்தப்படாதீங்க, உங்களுடைய ஆதங்கம் எனக்கு புரியுது. ஆனா இதுதான் வந்து உண்மை. காலம் கடந்தும் நீங்க வந்து செஞ்ச ஒவ்வொரு கேரக்டரும் உங்களுக்காக நின்று பேசும். மக்கள் மத்தியில இன்னும் தமிழ் ஜனம் சினிமா எவ்வளவு வருஷம் இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வந்து அந்த ஸ்கிரீன்ல நம்ம வந்து தெரியும். அதனால அது வந்து நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொன்று வந்து ஜிடிஎல்ல நான் நடிச்சிருக்கேன், ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். 100 சாமி பாருங்க, நான் அதில் ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். நம்ம சொல்ற இடத்துல எல்லாம் வந்து நான் யோசிப்பேன், எனக்கு பல படங்கள்ல வந்து நம்ம அங்கங்க தெரிஞ்சுட்டு போயிடுறோம். ஆனா இந்த படத்துல நான் முதல்ல வந்து 2 பேருக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒண்ணு இயக்குனர் மைதீன் அவர்களுக்கும் இந்த ஒன் ஸ்டெப் என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பாளர் மோகனா அவர்களுக்கும். ஏன்னா இவங்க 2 பேர் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கதை கேட்கறதுக்காக நான் அவங்க ஆஃபீஸ் போகும்போது என்கிட்ட சொன்னது, படம் வந்து எத்தனை நாள் ஷூட் அப்படிங்கும்போது ஒரு 45 to 50 days எடுக்க போறோம், உங்களுக்கு வந்து ஒரு 35 நாள் இருக்கும் அப்படின்னாங்க. ஏன் 35 நாள்னா வந்து நம்ம என்ன அவ்வளோ பெரிய கதாபாத்திரமா பண்றோம், இவ்வளோ நாள், அதுவும் 9 to 9 கால் ஷீட் அப்படின்னாங்க. நான் அப்போ யோசிச்சேன், என்னடா படம் ஃபுல்லா நம்ம தான் வரோம்னா அது உண்மையாவே அது அப்படிதான் இருந்தது. ஒரு
சிறிய படத்தில், அதாவது சிறிய படம் சொல்ல முடியாது, ஒரு இந்த பட்ஜெட்ல செய்யக்கூடிய ஒரு படத்துல த்ரூட்டா ஒரு வரக்கூடிய ஒரு கதாபாத்திரமா, அந்த கதையோட்டத்தோட வரக்கூடிய கதாபாத்திரமா பண்றது வந்து அவ்வளவு வந்து மனநிறைவா இருக்கு. அந்த மனநிறைவை எனக்கு கொடுத்ததுக்காக முதல்ல இந்த 2 பேருக்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சே ஆகும். இயக்குனர் அவர்களை பத்தி சொல்லணும்னா, அவர் வந்து நாங்க ஒரு விஷயம் அவர்கிட்ட இப்ப வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரோட பேசிட்டு இருக்கும்போது அவங்க வந்து சொன்னாங்களா, இந்த மாதிரி இது வாங்கணும், பொன்னாடை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சார் சொல்லியிருக்காரு, பொன்னாடை வேணாம், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா வந்து டவல் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து இந்த மாதிரி தான், இதுதான் அவருடைய ஒரு பேசிக்கான வந்து ஒரு பொதுநலன் கருதுற ஒரு மனப்பான்மை. MS பிரபு சார் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு நானும் அவரும், நான் அவரை சார்னும் அவர் என்ன மேடம்னு கூப்பிட ஆரம்பிச்சு இன்னைக்கு நானும் அவரும் தோழர் அப்படின்னு பேசிக்கக்கூடிய இடத்துக்கு நாங்க வந்து நிக்கிறோம். அந்த அளவுக்கு வந்து அவரு ஒரு சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி, இதை பற்றி நிறைய ஒரு ஆழ்ந்த சிந்தனை கொண்ட ஒரு மனிதர். இன்னைக்கு ஒரு காஸ்டியூமர்ல இருந்து, அங்க பாருங்க காஸ்டியூமர் இருக்கிறாரு, அவரை கூட வந்து அழைச்சிருக்காரு. இது ரொம்ப வந்து அபூர்வமான ஒரு விஷயம். ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டரும், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட இங்க இல்லாம வந்து இல்ல, எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் இன்னைக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஒவ்வொரு நாள் படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈவினிங் வந்து உட்கார்ந்து இந்த டீ அப்படிங்கறத நம்ம எப்பயுமே யோசிப்போம், அந்த தேநீர் அப்படிங்கிறது எல்லாரும் மனிதர்களையும் வந்து ஈக்குவலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது. இப்பதான் சார் சொன்னார், ஆல் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒன்று அப்படிங்கிறத நிரூபிக்கிற வகையில ஷூட்டிங் முடிஞ்ச உடனே எல்லாரும் வந்து ஒரு சேர் போட்டு டைரக்டர் வந்து சென்டர்ல உட்காந்துருப்பாரு, அவரை சுத்தி வந்து எல்லாரும் உட்காந்து நாங்க வந்து நிறைய கதை பேசிட்டு தான் வீட்டுக்கு போவோம். ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு போறதுக்கே வந்து மனசு வராது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இனிமையா பழகக்கூடிய ஒரு சமத்துவத்தை, ஒரு சகோதரத்துவத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மனிதரா இருந்தாரு. அது வந்து ரொம்பவே பாராட்டத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் மேடம் மோகனா மேம் வந்து நம்ம CM சார் மாதிரி ரொம்ப கம்மியா தான் பேசுவாங்க, ஆனா கரெக்டா பேசுவாங்க. இப்போ கூட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து வரவேற்புரை, எல்லாருக்கும் வணக்கம், நன்றி வணக்கம், அதோட முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஒரே ஒரு விஷயம், 2 விஷயம் அவங்கள பத்தி சொல்லி பாராட்டணும் இந்த இடத்துல. ஒவ்வொரு நாளும் அன்னன்னைக்கு பேமெண்ட்டை அன்னன்னைக்கு கொடுத்த ஒரு தயாரிப்பாளர். இது வந்து சினிமால ரொம்பவே அபூர்வமான ஒரு விஷயம். 2வது, அவங்க ஒரு பக்கம் வந்து தயாரிப்பாளர், இன்னொரு பக்கம் ஆர்டிஸ்ட். காலையில வருவாங்க, அவங்க வந்து எல்லாரோடையும் தனியா ரூம்ல போய் கேரவன்ல போய் சாப்பிட்றதுலாம் இல்ல, எல்லா டெக்னீஷியன்ஸோட வந்து ஃபுட்டு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சு அவங்க வந்து மேக்கப் போட்ட உடனே தயாரிப்பாளர் அப்படிங்கிற அந்த ஹேட்டை வந்து கைட்டி வச்சுட்டு ஒரு ஆர்டிஸ்டா மாறிடுவாங்க. எங்க கூட அப்படியே நடிச்சு கடைசியில வந்து ஈவினிங் அதை முடிக்கும் போதும் அவங்க திருப்பி தயாரிப்பாளராக மாறுவாங்க. அந்த 2 அவதாரத்தையும் ரொம்ப அழகா, இது வந்து அவங்க, நான் இந்த இடத்துல ஏன் பெருமைப்படுறேன்னா, ஒரு பெண்ணா இருந்து அவங்க இதை செஞ்சிருக்காங்க. எனக்கு வந்து நான் எத்தனையோ 3, அதாவது சுதா கொங்கரா மேம், அப்புறம் லட்சுமி ராமகிருஷ்ணன் மேம், பிரியா மேம், 3 பேரோடய நான் வந்து ஒரு உமன் டைரக்டரோட நான் நடிச்சிருக்கேன். ஆனா இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் உமன் ப்ரொடியூசரோட நான் நடிக்கிறேன். ஸோ ஐ திங்க் பல பேருக்கு வந்து அந்த ஒரு அனுபவம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல பெண் தயாரிப்பாளரோட நடிக்கிற அனுபவம், ஒரு பெண்ணாக நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். தயவு செஞ்சு இதுக்கு நீங்க எல்லாரும் கை தட்டலாம். நான் இன்னொரு 2 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த படத்துல வந்து நீங்க ஃபர்ஸ்டே பார்த்துருப்பீங்க, இந்த ஆர்ட் டைரக்ஷன், நீங்க அவுட்டர் வந்து பாத்தீங்க. எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, சொல்லாமான்னு தெரியல, பார்த்தா நாங்க வந்து ஃபுல் படம் வந்து நார்த் மெட்ராஸ்ல ஷூட் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து ஃபுல் படம். ஓகே ஓகே, அதை கட் பண்ணிடுங்க, இந்த இடத்த எடிட் பண்ணி தூக்கி எறிஞ்சிருங்க. ஓகே சரி. என்னுடைய நன்றி சொல்லணும்னா, மைதீன் அண்ணன் வந்து டைரக்டர், ஆனால் பட் எனக்கு அண்ணன் மாதிரி தான். ரொம்ப சோசியலாக பேசுவார், நம்ம நடிக்கிற சீன்ஸ் எப்படி இருக்குன்றத அழகாக முன்கூட்டியே சொல்லிட்டு போயிடுவார், இப்படி பண்ணுங்க சத்யா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனால் அவர் சொல்லும் போதே முதல்ல ஆஃபீஸ் போகும்போது அது ஒரு பெரிய கதை, அவ்வளோலாம் வேண்டாம். ஆஃபீஸ் போனேன், நான் எப்பயும் பண்ணுற மாதிரி போலீஸ் தான் நினச்சதான் உள்ளே போனேன். ஆனால் அங்கே போனோடனே அவர் சொன்னார், இல்லை கவுன்சிலர் அப்படின்னாரு. கவுன்சிலரா சார் அப்படின்னா, சார் அதுவும் கொஞ்சம் டெரராக தான் இருக்குன்னு நினச்சேன். இல்லை டெரர் கிடையாது, இது காமெடி அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு காமெடியாக பண்ணுறோமே அப்படின்னு. அவர் என்ன நினச்சாலும் தெரியாது, பட் அவர் என்கிட்ட சொன்னது வந்து, சத்யா இனிமேல் உங்களுக்கு வந்து இந்த படத்துல இருந்து வேற ஒரு இது கிடைக்கும், பரிமாணம் கிடைக்கும், நீங்க நம்புங்க அப்படின்னு பார்க்குற பட்டமெல்லாம் சொல்லுவார். அந்த மாதிரி இந்த படத்துல வந்து ஆல் பாஸ், எல்லாருமே ஆல் பாஸ். இது மெயினாக வந்து மோகனா மேம் தயாரிப்பாளர், ரொம்ப நல்ல மனிதர் அவங்க. நீங்கள் சொன்ன மாதிரி உடனே காசு முடிஞ்ச உடனே அதோட சந்தோஷம் வேற என்ன இருக்கு, அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ப்ரொடக்ஷனுக்கு மேலே தான் நான் பார்த்தேன்.
அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய உங்களுடைய தயவு கட்டாயம் வேணும். படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் சார். அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற மீடியா நண்பர்கள், சிறப்பு விருந்தினர்கள், டைரக்டர், ப்ரொடியூசர், கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே இந்த நாளோட ஹீரோ வந்து எங்களோட மியூசிக் டைரக்டர். ஸோ அவருக்கும் ஒரு நன்றி. எல்லாருமே சொன்ன மாதிரி தான் ப்ரொடியூசரையே நான் ஃபர்ஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். நாங்கள் அடிக்கடி வந்து அவங்க ப்ரொடியூசர்ன்றதே மறந்துடுவோம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசர், ஜாலியாக எங்களுக்கு இருக்கிற ஒரு ப்ரொடியூசர். அண்ட் டைரக்டருமே இந்த ஸ்டோரி சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லொக்கேஷன்லேயும் சரி, ஷூட்லேயும் சரி வந்து ஒரு நல்ல ஒரு ஒர்க் பண்ணின ஒரு டைரக்டர்னு தான் சொல்லுவேன். அந்தளவுக்கு வந்து ஒரு என்னென்ன தேவையோ அதை கரெக்டாக எங்களை வேலை வாங்கின ஒரு டைரக்டர். கொஞ்சம் பயமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒரு லெஜெண்டரி ஆர்டிஸ்ட். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. எப்படி அவங்க வந்து என்ன நினைப்பாங்க, நம்ம எப்படி அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஏதாச்சும் நினச்சிருவாங்களா, அந்த மாதிரி தான். பட் அப்படி இல்லாமல் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்டாக இருந்தது. வினோதினி மேம் இருக்கட்டும், ஜேபி சாராக இருக்கட்டும், செந்தில்குமாரி மேம், அவங்க கூடயே நான் ஒரு 3 படத்துக்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ ரொம்ப எல்லாரோடையும் திரும்ப வந்து ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து நிறைய ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி வட சென்னைண்டா இப்போ நானே வந்து எனக்கு தெரியாது, ஆனால் அந்த நினச்ச விஷயம் வந்து வட சென்னைண்டா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சினிமாவில் பார்த்து இப்படி தான் இருக்கும்னு நினச்ச விஷயம். பட் இந்த படத்தில் வந்து அப்படி இல்லை. ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வட சென்னையிலையும் நல்ல மனிதர்கள், டிஃப்ரெண்டான ஸ்டோரி, ஒரு ஃபேமிலியாக வந்து அது அவங்களோட லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்குன்றது வந்து இந்த படத்தில் நடிக்கும்போது தான் அது எனக்கே நான் ஃபீல் பண்ணான். ஸோ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் நம்பி ஃபேமிலி கூட போய் பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் படத்துடைய பாடல்கள், ட்ரெய்லர்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ட்ரெண்ட் மியூசிக்கில் பார்க்கலாம். இந்த தருணத்தில் இந்த ரைட்ஸை எங்களுக்காக ஃபர்ஸ்ட் தனஞ்சயன் சார், விக்ரமன் சார், மன்சூர் சார், மெம்ஸ் பிரபு சார், எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் ஃபர்ஸ்ட் மேஜர் தேங்க்ஸ் டு எங்கள் டைரக்டர் அண்ட் எங்கள் ப்ரொடியூசர். என்னை நம்பி இந்த ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டர் கொடுத்ததுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த கேரக்டர் கண்டிப்பாக எனக்கு நான் பண்ண எல்லா படத்துலையும் கண்டிப்பாக இந்த கேரக்டரும் என் ஹார்ட்டில் கண்டிப்பாக நிற்கும். நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில், நிறைய பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் படம் பண்ணும்போது நான் ஃபுல்லாக அந்த ஃபேமிலி கூட தான் நான் ஷூட் பண்ணியிருந்தேன். அண்ட் மேஜர் போர்ஷன்ஸ் நான் ஜனனி கூட தான் ஷூட் பண்ணேன். ஸோ நான் படம் டப் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நான் சார் கிட்ட கேட்டேன், இன்னும் எத்தனை ஆர்டிஸ்ட் இருக்காங்க படத்தில், செம்மையாக இருக்குது சார், கண்டிப்பாக இது வெற்றி படமாக அமையும் சார். ரொம்ப நன்றி சார், நீங்கள் என்ன சூஸ் பண்ணீங்க இந்த ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கு. ஏன்னா நான் ஹீரோவை விட ஐ திங்க் அப்பா தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அண்ட் நானும் அவரும் சேர்ந்து இந்த படம் வந்து 4வது படம் சேர்ந்து நடிச்சதில். ஜேம்ஸ் வசந்தன் சார், என் ஃபஸ்ட்டு படம் ஈசன் அவர் தான் மியூசிக் டைரக்டராக பண்ணார், சசிகுமார் சாரோட டைரெக்ஷனில். அப்போ நான் ரொம்ப சின்ன பையன், சினிமா நானே ரசிப்பேன், அவ்வளோதான். சினிமா பின்னாடி என்னெல்லாம் நடக்கிறது, எவ்வளோ பெரிய விஷயம்லாம் இருக்குன்ட்டு எனக்கு எதுவுமே தெரில அப்போது அந்த சின்ன வயசில். ஸோ சசிகுமார் சாருக்கு இந்த மேடையில் நான் ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இப்போ வரைக்கும் நான் 2010லேருந்து இப்போ 2026 வரைக்கும் நான் இண்டஸ்ட்ரியில் இருக்க என்னை சப்போர்ட் பண்ணி நான் கேட்ட எல்லா உதவிகளுக்கும் சப்போர்ட்டுக்கும் எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் என்ன இஸ் நெவர் புட் மீ டவுன், இஸ் ஆல்வேஸ் பின் சப்போர்ட் ஃப்ரம் அப்பா அண்ட் மை ஃபேமிலி. லாஸ்ட் கேமராமேன் சார் தில்ராஜ் சார் அண்ட் எம்எஸ் பிரபு சாரும் பண்ணியிருக்காரு. வடச்சென்னை வந்து எப்பவுமே ஒரு வயலன்ஸாக தான் காமிச்சிருப்பாங்க. டைரக்டர் சார் ஒரு டோட்டலான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷன் காமிச்சாரு. அந்த ரியாலிட்டியாக எடுத்துகிட்டு வரணும்னா தில்ராஜ் சார் தான் காமிச்சிருக்காரு. ரொம்ப அற்புதமாக, ரொம்ப அழகாக வடச்சென்னையாக காமிச்சிருக்காரு. எங்களை எல்லாரையும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு ஃப்ரேமில். ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தான் படத்தை சப்போர்ட் பண்ணி எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டை இன்னொரு அடுத்த ஸ்டேஜ்க்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ படத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் நீங்கள் வந்து ட்ரெண்ட் மியூசிக்கில் நீங்கள் பார்க்கலாம்.
அதோட நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹீரோவுடைய அப்பாவா இருக்கக்கூடிய திரு ஜெயபிரகாஷ் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் கிட்டத்தட்ட 3வது ஷோவில் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் பிள்ளைங்க கூட காலைல வந்தால் ஈவினிங் போயிடுவாங்க. நீங்கள் காலையில் வந்து 2 படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ பொறுமையாக எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறீங்க. மிகப்பெரிய நன்றி, ரொம்ப பணிவான நன்றி. அது எவ்வளோ சிரமம்னு எனக்கு தெரியும். ஒரு தேட்டருக்குள்ளே நீங்கள் இவ்வளோ நேரம் இருந்துக்கிட்டே இருக்கிறீங்க. அது கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காமல் எங்களுக்கு இன்னும் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நான் எல்லாரையும் டைரக்டர் செலக்ட் பண்ணியிருப்பார். நான் வந்து வாலண்டியராக வண்டியில் ஏறுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வீட்டில் வந்து கதை சொல்ல வந்தப்போ என் சன்னு கேட்க தான் வந்தார். பட் முழுமையாக கதை சொன்னார். நான் எல்லாருமே கேட்டுருந்தேன், இது யார் பண்ணாங்க, அது யார் பண்ணாங்கன்னு. எல்லாமே சொல்லிட்டாரு. இந்த அழகர் கேரக்டர் யாருங்க பண்ணாங்க, அதுதான் எனக்கு தெரியல, இன்னும் அப்படியே ஃபைனலைஸ் பண்ணாமல் இருக்கிறோம். அப்படியா அப்படின்னு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கேரக்டர். சரி, ரைட், ஓகே. ஏன்னா நானே போய் கேட்கக்கூடாது, நான் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் அந்த கேரக்டர் அப்புறம் அவர் சொன்னார், நீங்களாம் பண்ணால் நல்லா இருக்கும்னே, பட் பண்ணுவீங்களான்னு தெரியல. ஏன் பண்ண மாட்டேன் அப்படின்னு. பண்ணுவீங்களா அப்படின்னாரு. இதானே ரொம்ப போச்சு, நடிகை தானே வந்திருக்கிறோம், கண்டிப்பாக பண்ணுறாங்கன்னு. ரொம்ப அழகான ஒரு இயல்பான படமாக எடுத்திருக்கிறாரு. நான் கேட்ட கதை நான் டப் பண்ணும்போது நான் பார்க்கும்போது எங்கேயுமே அது மாறுபடவே இல்லை. நாங்கள் பேசுகிற வசனங்களாகட்டும், எங்கள் வீடுகளாக காமிச்ச இடங்களாகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இயல்பு மீறாமலே இருக்கும். ஒரு சமயக்காரன், ஒரு பெயிண்டரு, ஒரு சைக்கிள் கடைக்காரன், பஞ்சர் ஓட்டுறவங்க, இதுதான் இந்த 3 கேரக்டர் தான். இந்த 3 கேரக்டர் உள்ள குடும்பங்கள், அவங்களோட குழந்தைகள், அவங்களுக்குள்ள நடக்கிற சந்தோஷமான விஷயங்கள், சங்கடங்கள், இதுக்கு நடுவில் ரொம்ப பிடிச்ச வில்லன் நடிகராக நிறைய பண்ணுறாரு. சார் நேம் சரத், சரத் சார். ஸோ அவர் ஒரு பவர்ஃபுல்லான ரோல் பண்ணியிருக்காரு. எனக்கு பிடிச்ச அத்தனை நடிகர்கள் கூடயும் நடிச்சிருக்கேன். சின்ன பெரிய ரோல் அத்தனை பேருமே. சுப்பிரமணிய சிவா ஒரு சைடு, பிரசன்னா ஒரு சைடு, இவங்க செஞ்சு மேம், வினோதினி மேம், இது மாதிரி நிறைய இந்த படத்தில் உள்ள அத்தனை பேருமே எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர்கள். அவரோட நடிப்பை ரொம்ப விரும்பி பார்ப்பேன். அவர்களை எல்லாருமே ரொம்ப அற்புதமாக யூஸ் பண்ணியிருக்கிறாரு இயக்குனர். ஸோ அவருக்கு நான் வாழ்த்து சொல்லியே ஆகணும். மிக சிறப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க. இதில் கொஞ்சோண்டு எனக்கு மீறி தெரிஞ்சது என்னென்னா, அந்த டூயட் சாங் அது அடமாக வச்சாரு. இப்போ தெரியுது ஏன்னா அது அவ்வளோ அழகான மியூசிக். அதை கேட்டுட்டு அவரால் வைக்காமல் இருக்க முடியலன்னு நினைக்கிறேன். அது கனவா என்னன்னு தெரியாது, அந்த சீக்வன்ஸ் எனக்கு தெரியல. அது ஒன்று தான் வந்து இந்த படத்தில் கொஞ்சம் அந்த நார்த் மெட்ராஸ்லேருந்து அந்த களத்துலேருந்து கொஞ்சம் விலகி இருந்தது. பாக்கி அத்தனையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பாக அப்படி தான் இருக்கும். அந்த இடம், இந்த குடும்பங்கள் இப்படி தான் இருக்கும், இவங்க இப்படி தான் பேசுவாங்க, இவங்களுக்குள்ள உள்ள நட்பு இப்படி தான் இருக்கும். இது எல்லாமே அவ்வளோ அழகாக எடுத்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி அடையணும். ஒரு படம் ஜெயிச்சதுன்னா அந்த ப்ரொடியூசர் அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக மாட்டாங்க, அடுத்தடுத்த படங்கள் பண்ணுவாங்க. அந்த வகையில் அவங்க ஜெயிக்கணுங்கிறது என்னோட மறப்பூர்வமான விருப்பம். அதுக்கு வாழ்த்துக்கள். ஜேம்ஸ் வசந்தன் சார் எப்படி பளிச்சுன்னு அப்படி டேஷிங்காக இருக்காரோ அப்படி தான் அவரோட மியூசிக்கும். அவ்வளோ ஒரு ஹேண்ட்ஸமாக பிளீர்னு அப்படி இறங்கி வந்தார்னா அந்த சபையே நிறையிற அளவுக்கு ஒரு அட்டகாசமான பர்சனாலிட்டி. அதுக்கேற்ற மாதிரி மியூசிக். இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, பசங்களில் ஷேர் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த படத்துலையும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதான் சொல்லேன், எனக்கு பிடிச்ச நடிகர்கள், எனக்கு பிடிச்ச டெக்னீஷியன்ஸ், இவங்க எல்லாருக்கூடையும் பண்ணியிருக்கோம். எடிட்டர் சொன்ன மாதிரி அவர்கிட்ட ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருப்பார், நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் சார் பண்ண போகிறேன், அப்பெல்லாம் பண்ண போகிறதில்ல அப்படின்னாரு. அது இங்கே ஸ்டேஜ்லேயும் அவர் ரெஜிஸ்டர் பண்ணார். ஸோ நாங்கள் பேசும்போது சொல்லுவார், இல்லை சார் நான் இப்போ பண்ணல சார், இல்லை முடிக்கிட்டேன் சார், அவர் டைரக்டர் முடிக்கிட்டேன் சார், முடித்தோன்னே நான் ஒட்டுக்க எல்லாத்தையும் வச்சு பண்ணிடுறேன்ட்டு. நான் டப் பண்ணும்போது எனக்கு ரொம்ப மன நிறைவோடு தான் நான் டப் பண்ணேன். இன்னும் படத்தை முழுசாக பார்க்கணுங்கிற ஆர்வம் நிறையா இருக்குது. ஸோ டைரக்டர் எப்போ காமிக்கிறாரோ பார்த்துருவோம். அடுத்தடுத்த சந்திப்புகளில் உங்களை மீட் பண்ணும்போது நிறைய அதை பற்றி பேசலாம். எனக்கு இப்போ காலம் ரொம்ப சுருக்கமாக இருக்குது, எங்களை ரொம்ப நேரம் உட்கார வைக்கிறதுக்கு எனக்கு சங்கடமாக இருக்குது. அதனால் நான் பேசணும்னு நினச்ச விஷயங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம பேட்டியும் கொடுக்கும்போது நம்ம பேசலாம். நீங்கள்லாம் வந்து இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு அகெயின் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தாமதமாயிருச்சு. பாதி யூடியூபர்ஸ், கேமராமேன், ப்ரெஸ் எல்லாம் வெளியே அனுப்பிவிட்ட சகோதரி வினோதினிக்கு நன்றி.
நிறைய இவர் ஜேபி சார் சொன்ன மாதிரி பேசணும்னு நினைச்சோன்னா ரொம்ப காலதாமதம் ஆயிருச்சு. நான் இசையமைப்பாளர்னால என்னுடைய பகுதியோடு நிறுத்திக்கிறேன். ஆனா மோகன் அழகா ஒரு தனிப்பட்ட பஞ்சாயத்தை தொடங்கி வச்சனால அது அந்த பொது மேடையிலேயே தீர்த்துட்டோம்னா சரியா போயிடும் நான் நினைக்கிறேன். அதாவது 3 பாடல்கள் என்னோட உதவி இசையமைப்பாளர் விபின்க்கு நான் எழுதியிருக்கேன். சொன்னானான்னு கேட்டார்ல, இதையும் சொல்லல. அவர் இசையமைப்பாளரான முதல் வாய்ப்பு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. ஏன் என்கிட்ட மறைச்சான், பொறாமப்படுவேன்னு நினைச்சானா, இல்ல யாருக்கா போன் பண்ணி ஏன் உனக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னு சொன்ன நினைச்சானான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் நான் இசையமைப்பாளர் ஆகுறேன், எனக்கு வாய்ப்பு வந்திருக்குன்னு சொல்லவே இல்லை. ஆனா 3 சீரியல் பண்ணிட்டான், நிறைய பண்ணிட்டான். ஏன் அந்த மறைச்சான்னு என் மனைவிக்கு வருத்தம். ஆனா நான் வருத்தப்பட மாட்டேன்னு அவனுக்கு நல்லா தெரியும். நான் யார்ட்டையும் எது எதிர்பார்க்கிறவனே இல்லை, எல்லாரையும் புரிஞ்சுக்குவேன். ஏதோ ஒரு காரணத்தினால நம்மகிட்ட மறைக்கிறான்னு புரிஞ்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் சொல்ல. இதை தனியா சொன்னா எங்களுக்குள்ள புரிஞ்சு போயிடும், மற்றவங்களுக்கு பாடமாகாதுன்னு பொது மேடையில் பதிவிட்டு விட்டேன். இனிமே அப்படி பண்ணக்கூடாது யாருக்கும். மறைக்க வேண்டிய அவசியம் இருந்தா, காரணம் இருந்தா பண்ணலாம். நன்றி மோகன், தேங்க்ஸ் டு யூ. சரி, எனக்காவது நீ சொல்லு, அந்த 3 பாடல் என்னத்துக்கு எழுதிக்க? படமா இல்ல சீரியலா? சீரியலா எப்படின்னு சொல்ல மாட்டாரு, அதனால நான் வாண்ட அப்புறம் ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். ஒரு வட சென்னையினுடைய ஒரு த்ரில்லர் களத்துல ஒரு குடும்ப கதையை அப்படி சொல்ல முடியுமான்றது எனக்கு தெரியல. முதல் முறையா இயக்குனர் மைதீன் பாய் வந்து என்னை பார்க்கும்பொழுது இதை நீங்க பண்ணணும், ஒரு சின்ன கதை தான் அப்படின்னு ஒரு 4 வரிகள்ல அதோட பிளாட் பாயிண்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த கதை கருவை அது சொன்னோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு மனசுல. நான் வந்து ஸ்கிரிப்டை வாசிக்க விரும்புறேன். ஏன்னா அந்த இயக்குனர்கள், உதவி இயக்குனர்கள், இணை இயக்குனர்கள் அந்த கதையை சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவங்க சொல்லும் பொழுது அங்கங்க மனசுல தோன்றதை ஃபீல் பண்றதெல்லாம் சொல்லிட்டே போவாங்க. அது படத்துல வராம போயிடும், இல்ல சொல்ல வேண்டியவர்களை சொல்லாமலும் போயிடுவாங்க. அதனால நான் ஸ்கிரிப்டை கொடுத்துருங்க, ஏன்னா அதுல இருக்கதான் எடுக்க போறாங்க. ஸ்கிரிப்ட் அனுப்பி விட்டார். ஃபுல் ஸ்கிரிப்ட் படிச்சோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. விபின்ட்டு நான் சொன்னேன், ரொம்ப நல்ல கதைடா, இதை நம்ம பண்ணணும். அப்படிதான் ஒத்துக்கிட்டேன். அவர் படமா பின்னணி இசைக்கு எனக்கு அனுப்பும் போது வந்து பார்த்தா அவர் சொன்னது அப்படியே ரொம்ப அழகா, இன்னும் நான் நினைச்சதை விட அருமையா எடுத்திருந்தாரு. எல்லாரும் அவங்கவுங்க பங்கு ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்கன்றது சந்தேகமே இல்லை. நிறைய இப்ப பாருங்களேன், வினோதினி அவர்களை வந்து ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்னாடி நினைக்கிற என்ன படம்னு எனக்கு நினைவில், நீங்க சொல்லுங்களேன். ஒரு கதாநாயகி அக்காவை நடிச்சிருப்பீங்க, எங்கேயுமே போதும். அந்த படத்துல அப்ப யாருன்னே உங்களுக்கு தெரியாது. பார்த்தோன்னே மனைவிட்டு சொன்னேன், இன்னைக்கு நம்ம படம் ஒரு படம் நம்ம டைரக்ட் பண்ணாலும் இவங்களை காஸ்ட் பண்ணணும், இவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் வைக்கணும்னு அப்படி என் மனசுல இடம் பிடிச்சவங்க. அப்படி பல விஷயங்கள்ல என்னை மனசுல இடம் பிடிச்சவங்க. இந்த படத்துல பசங்க படத்துல அவங்க அந்த பையனுக்கு, குட்டி பையனுக்கு அம்மா சேர்ந்து அவங்க நடிச்சிருந்தாங்களா, அன்னைக்கு அவங்களே மனசுல வச்சுக்கிட்டேன், இவங்களும் என்னைக்கு நம்ம பண்ணாலும் நம்ம படத்துல இவங்க இருக்கணும்னு. இப்ப இந்த படத்துல ஜேபி சார் நடிச்சது நீங்க பாத்தீங்கன்னா, தமிழுக்கு ஒரு மம்முட்டி. இவ்வளவு முதிர்ச்சியோட, இவ்வளவு எளிமையா வசனங்களும் எல்லாமே சில காட்சிகள்லாம் பண்ணியிருப்பார்ல, முக அசைவுகள்லையும் திரும்பி பாக்குறதுலயும் அட்டகாசமா இருக்கும். இப்ப நான் வந்து எந்த படத்தை பார்த்தாலும், அதை நான் இசையமைப்பாளர் இருந்தாலும் சரி, நான் டைரக்ட் பண்ண இப்ப அடுத்த வாரம் வெளியாகிற படமா இருந்தாலும் சரி, ஐ வில் பி ஷேம்லெஸ். நானே கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு எந்த படத்தை பார்த்தாலும் முதல்ல ரசிகனை பார்ப்பேன். அப்ப இந்த படத்துல பாக்குறோம்ல, அப்ப என்ன உணர்வு வருதுன்னா, என் மனைவி ஒன்னும் அந்த படத்தை பார்க்கல, நான் மொத்தமா எல்லாரும் பாக்குற ப்ரிவியூவை பாக்குற, துணுத்துனா பார்க்க விருப்பம் இல்லைன்ட்டாங்க. அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, எந்த படத்தை பார்த்தாலும் ஒரு சலிப்போடு வரும்ல, இது அப்படி பண்ணிருக்க கூடாது, இது என்ன, ஏன் இப்படி எடுக்கிறாங்க, இவ்வளவு வயலன்ஸ், இல்ல இது ரொம்ப போரியா, ஏன் திரும்ப திரும்ப இதே இப்படி எல்லாம் எதையாவது ஆளுக்கு ஒரு கோணத்துல ஒரு படத்தை பார்த்து புலம்பிக்கிட்டே வெளியில வருவோம்ல. நான் சொல்றேன் பாருங்க, இதை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஆல் பாஸ் படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒருத்தர் கூட ஒரு சின்ன விஷயத்த கூட சலிச்சுக்காம வெளியே வருவீங்க.